6 மாதத்துக்கு ஒருக்கா அவங்களுக்கு ரிசல்ட் வருது. இந்த ரிசல்ட்டில் வந்து நல்ல மார்க் வாங்குறவங்களுக்கு நாங்கள் அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக ஷீல்டு, மெடல் இல்லைன்னா மற்ற சில கிஃப்ட்ஸு அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி இருக்கா தான் உங்களோட சில பேருக்கும் அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது. இது வந்து கம்யூனிகேட்டிவ் ஹிந்தியில் வந்து 3 டைப் பண்ணுறோம். ஒன்று கம்யூனிகேட்டிவ் ஹிந்தின்னு சொல்லி இந்த கார்மெண்ட்ஸ் கம்பெனி நினைக்கிறேன் நிறைய இந்த ஹிந்தி பசங்களை வச்சு மேய்க்க வேண்டியிருக்கு இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்குலாம் பேசுறதுக்கு மட்டும் எப்படி ஹிந்தியில் பேசுறது அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இவங்க. இன்னொன்று வந்து அகாடமிக் ஹிந்தின்னு சொல்லுவோம். ஸ்கூலில் இருக்கும் இல்லையா, 4வது 5வது படிக்கிற குழந்தைகளுக்கு இருக்கிற ஹிந்தி, அதுக்குண்டான சிலபஸ் வச்சு அந்த எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணுறதுக்காக சொல்லிக் கொடுக்குறது அது அகாடமிக் ஹிந்தின்னு சொல்லுவோம். 3வது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தட்சின் பாரத் பிரசார சபான்னு சொல்லி 6 மாதத்துக்கு ஒருக்கா கட்டணும். நிறைய பேர் அதில் தான் இருக்கீங்க. 6 மாதத்துக்கு ஒருக்கா மொத்தம் 9 எக்ஸாம் இருக்கிறது. 6 மாதத்துக்கு ஒருக்கா பாஸ் பண்ணுற மாதிரி மொத்தம் 4.5 இயர்ஸ் கோர்ஸ். அது முடிச்சது அப்படின்னா யூ கேன் பி கால்ட் அஸ் பண்டிட். அது ஒரு குவாலிஃபிகேஷன். இப்படி டாக்டரேட் இப்படிலாம் சொல்கிற மாதிரி அவருடைய அப்படியே